எல்லாம் சிறப்பா முடிஞ்சிடா ஜோசப். வழக்கமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிடுவோம், தலைமறை ஆயிடுவோம், ஓடி ஒளிவோம், போலீஸ் கேஸ், பஞ்சாயத்து, பேச்சுவார்த்தை, காம்ப்ரமைஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த வாட்டி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லடா. பிரச்சனை எல்லாமேடா அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி வில்லனை கன்ஃபியூஸ் பண்ணி அவனை தெளிய வச்சு ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். கல்யாணத்தப்பவே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பெத்தவங்க சம்மதத்தோட பண்ணி வச்சது இதாண்டா முதல் தடவை. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. எல்லாருமே ஹாப்பி. ஆல் ஃபைன். நீ இல்லைன்ற குறை மட்டும் தான்டா. ஏய் என்ன டேய் ஒண்ணு இல்லடா இங்கடா. ஏய் ஒண்ணு இல்லடி இங்கடி. இருடா ஒண்ணு. டேய் லைன்ல தானே இருக்கிறேன். இங்க சின்னதா ஒரு செல்ல தொந்தரவு. ஏய் கணக்கு இல்லாமையா இந்த தடவை எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கடா. தீபா, பிரபாகர், மோகன், கல்யாணி, எங்க மாமா, அத்தன்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கடா. அதுவும் துளசி இருக்காளே சான்ஸே இல்லடா. அவ இல்லைன்னா இதை சாதிச்சிருக்கவே முடியாது. ஐடியெல்லாம் செம்மையா பண்ணி கொடுத்தா. ஃபுல் சப்போர்ட்ரா எனக்கு. பரவாயில்ல விடுறா. நீ கூட எல்லாம் போனது எனக்கு கை உடைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த உலகத்துல நம்ம இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு தெரியுமா? அதுல ஒண்ணு சேர்ந்து ஜமாச்சிடலாம். சமாளிச்சிடலாண்டி. ஏய் லூசா நீங்க டைட்டா? டேய் ஒண்ணு இல்லடா. துளசிடா பக்கத்துல நின்னு போன் பேசுறத கலாய்க்கிறாங்களாமா. அம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க? டேய் அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா நம்ம உடம்புக்கு நம்ம தானே டாக்டரு. நேர்மையான வாழ்க்கை, துணிச்சலான செயல்பாடு, ஒழுக்கம், நாமளும் 4 பேருக்கு நல்லது பண்ற பெருமிதம், அறச்சீற்றம், எதுலயும் அளவோடு இருக்கிறது, போதுங்கிற மனசு, நேரத்துக்கு சாப்பாடு, உண்மை, உழைப்பு, நல்ல தூக்கம், ஏராளமான அன்பு, சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கிறது. இதாண்டா நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அருமருந்து. டேய் நீ சரியா சொன்னடா. வாழ வச்சு வாழணும். அவன் தாண்டா மனுஷன். இருக்கிறப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். போறப்ப நல்ல ஆத்மா போயிருச்சேன்னு எல்லாரும் அழ வைக்கணும். போனதுக்கு அப்புறமா நீ என்னடா சாதிச்சு கீழ்ச்ச அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா 4 நல்ல உள்ளவங்களை சம்பாதிச்சிருக்கான்னு அப்படின்னு நம்மளை பத்தி பெருமையா பேசணும்டா. ஆமாண்டி பெருமையா பேசணும். குட்டிமா என்னது இது? நான் ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசிட்டு இப்படி கிண்டல் பண்றேன். கிண்டலா பண்றேன்? டேய் இங்க கண்ணு மூணு தெரியாம என்ன கலாய்க்கிறாளாம். நான் அப்புறமா கால் பண்றேன். போன வை. எதுக்கு பின்னாடியே வர? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன திருத்தம். நீங்க தான் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. போன் பேசிட்டு இருக்க ஒட்டு கேக்குற தப்பு இல்லையா? ஏன் புருஷன் நான் ஒட்டிக்கிட்டாலும் தப்பு இல்ல. என்ன சுடக்கு எப்படி பண்ற? பிடிச்சிருக்கு பண்றேன். தப்பா? தப்பு இல்ல. அதுக்காக குட்டி போட்ட பொண்ணு மாதிரி பின்னாடி அலையணுமா? அதுக்கு ஒரு மீனிங் இருக்குங்க. புருஷன் எவ்வழியோ பொண்டாட்டியும் அவ்வழி. என்னமோ தெரியல, எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அதனாலதான் சிம்பாலிக்கா நடந்து சூசகமா பேசி காமிக்கிறேன். நேர்மையான வாழ்க்கை, துணிச்சலான செயல்பாடு, ஒழுக்கம், 4 பேருக்கு நல்லது செய்யறோங்கிற பெருமிதம், ஏராளமான அன்பு, சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறது. இதெல்லாம் எங்களுக்கும் வேணும்ல? நல்லாவே கலாய்க்கிற. கலாய்க்கலங்க, பொண்ணுங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிப்போம். என்ன? என்னவோ தெரியல, இன்னைக்கு உன் முகமே ரொம்ப பிரைட்டா இருக்குது. அதுவா, என் புருஷனுக்கு பிடிக்கும்னு புதுசா இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். ஏய் குட்டிமா, ரொம்ப காஸ்ட்லி. ஆனா எப்பவும் பிரைட்டா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? இன்னைக்கு உடம்பு ஜாஸ்தியா இருக்குது. அடி வேணுமா? அடி வேணுமா? ஏய் நீ அடங்க மாட்ட. உனக்கு அப்படியே அழுத்தமா ஒரு முத்தம் கொடுத்தா அடங்குவேன். ஏய் நில்லு குட்டிமா. ஏய் நில்லு. ஏய் எங்க ஓடுவ? பாத்தல. ஏய் நில்லு. நில்லு குட்டிமா. மாட்டிக்கினியா? இப்போ உன்னால எங்கேயுமே எஸ்கேப்பே ஆக முடியாது. ஒண்ணு. ஏய் குட்டிமா. என்னாச்சு? என்னன்னு தெரியல. தலை சுத்தல் மாதிரி இருக்கு. வாந்தி வர மாதிரி இருக்கு. வாந்தியா? ஏய் குட்டிமா. குட்டிமா. என்னம்மா என்னாச்சு? இந்தா தண்ணி குடி. என்னாச்சு குட்டிமா? உடம்பு சரியில்லையா? சரி வா போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். வா. எல்லாம் நல்ல விஷயம்தான். டாக்டர் கிட்ட எல்லாம் போவேனா? நல்ல விஷயம்னா? நல்ல விஷயம்தான். அத சொல்லதான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். நீங்க தான் கண்டுக்கவே இல்லை. குட்டிமா நல்ல விஷயம்னா?
நான் அவ்வளவு உற்சாகமா இருக்கேன் குட்டிமா. ஐயோ எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு என் செல்லம், என் வெள்ளம். ஜோ, குட்டிமா நீ அம்மாவை போற, நான் அப்பாவை போறேன். இந்த சந்தோஷமான செய்தியை கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணி ஆகணும். நம்பர் டயல் பண்ணு. யாருக்கு? அத்தைக்கு போடு. அத்தை, ஒரு குட் நியூஸ். மாமாவை கூட்டிக்கிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரீங்க. என்ன அத்தை, ஷார்ப்பா புரிஞ்சுக்கோங்க. குட் நியூஸ்னா அதேதான். எஸ் குட்டிமா. சரி அத்தை, வந்துருங்க சீக்கிரம். பை.